Once again, welcome to my channel Shanti Sandar Vlogs. எல்லாரும் subscribe பண்ணிட்டீங்களா நம்ம சேனல்ல? லாஸ்ட் வீடியோ நம்ம engineering cut off எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்ப percentage எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். total marks divided by 6. 6 சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால 6 ஆல டிவைட் பண்ணோம். நம்ம எத்தனை மார்க் நீங்க எடுத்திருக்கீங்களோ அதை 6 ஆல டிவைட் பண்றதுதான் பெர்சன்டேஜ். இப்ப 540 மார்க் எடுத்திருக்கீங்க, 600க்கு 540 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 6 ஆல டிவைட் பண்ணணும். 6 சப்ஜெக்ட்ங்கிறதுனால 6 ஆல டிவைட் பண்ணணும். 6 ஆல டிவைட் பண்ணா 90 வருது. சோ பெர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 90%. இப்ப பொதுவா கேட்பாங்க எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். 90%. இப்போ 460 எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 460 டிவைடட் பை 6. இப்ப இதை நம்ம பாக்குறோம். இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 76.6 வருது. 0.6 வருது. 0.666 அப்படி வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இப்ப இவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 76.6. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேல போனாலும் அதை ஒன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 76 அப்படிங்கும் போது 77 அவங்களோட பெர்சன்டேஜ். உங்க பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டா 76.6 சொல்லணும்னு அவசியம் இல்ல, 77. இப்ப நம்ம டிவைட் பண்ணும்போது இங்க பாயிண்ட் வச்சு 5க்கு மேல வந்தா 5 அல்லது 5க்கு மேல வந்தா 1 ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சோ இதுக்கு அப்புறம் 5க்கு கீழே 4, 3, 2ன்னு வந்தா அதை இது பண்ணவே கூடாது. 76னா 76 தான். 76.2 நோ, 3 நோ, 4 நோ வராது. 5க்கு அப்புறம் வந்தாதான் 1 ஆட் பண்ணிக்கணும். இது சிம்பிள் மேத்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது. அடுத்து யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோல உங்களை கூடிய சீக்கிரம் நான் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ, பாய்.